ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே நிமிஷத்தில் டேஸ்டியான வெஜ் பிரியாணி ரெசிபியை கொடுக்க முடியும்னா அது ஹைடெக் ஃபேமிலியால் முடியும். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டேன். தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பட்டையை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பிரிஞ்சி இலை, நெக்ஸ்ட் ஒரு 5-6 கிராம்பு, 2 ஏலக்காய், தேவையான அளவுக்கு ஆனியன். இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் செய்கிற அளவுகளுக்கு தகுந்தாற் போல் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய், நெக்ஸ்ட் வந்துட்டு கேரட்டு, நான் பேசிக் வெஜிடபிள்ஸை வச்சு நான் செய்கிறேன். நெக்ஸ்ட்டு பீட்ரூட்டு, நெக்ஸ்ட்டு பீன்ஸு, இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிறது தாங்க வந்துட்டு டேஸ்ட்டுக்கான சீக்ரெட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பச்சை பட்டாணி, நெக்ஸ்ட்டு வந்துட்டு உருளைக்கிழங்கு, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் தேவைக்கு ஏற்றாற் போல் மிளகாய்த்தூள், குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் தனியாத்தூள், நெக்ஸ்ட்டு பட்டும் படாமல் வந்துட்டு சிக்கன் மசாலா கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேவைக்கேற்ப உப்பு, தக்காளி, புதினா, இது எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எப்போவுமே என்னுடைய பிரியாணிக்கான சீக்ரெட் வந்துட்டு ஜீரக சம்பா ரைஸு. நான் ஜீரக சம்பா ரைஸ் வந்துட்டு 1 கப்பு ரைஸ்க்கு 1.25 அளவுக்கு வந்துட்டு தண்ணியை போட்டிருக்கேன். இது நல்லா கொதித்த பிறகு வந்துட்டு ரைஸை போட்டு கொத்தமல்லியை தூவி இப்போது குக்கர் மூடி எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதோட வந்துட்டு டபுள் பீன்ஸு, சோயா சங்க்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கா? அப்போ லைக் பண்ணிவிடுங்க. பை, தேங்க்யூ.